வணக்கம் நண்பர்களே. தினம் ஒரு ரயில். இந்த தகவலில் இன்னைக்கு நம்ம நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாரம் 2 முறை இயங்கக்கூடிய ரயில். இந்த ஒரு ரயில் 1950 கிலோமீட்டர் வரைக்குமே பயணிக்குது. ஆனால் இந்த ரயிலில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அதிகம். எப்போ இந்த ட்ரெயின் கிளம்புது, எங்கே போகுது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு மும்பையில் இருக்கக்கூடிய லோகமானிய திலக் டெர்மினல்ஸ் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில், எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயில் போகக்கூடிய ரூட்டு ரொம்பவுமே வித்தியாசமானது. நாகர்கோவிலிருந்து ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் காலையில் 6:15 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம், விழுப்புரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரைக்குமே சென்னை ரூட்டில் தான் பயணிக்குது. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி. இப்போது தென் மாவட்டங்கள்லேருந்து திருத்தணி போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ரேணிகுண்டா போகிறதுனால ரேணிகுண்டாவில் இறங்கி நம்ம திருப்பதி போகணுன்னாலும் இந்த ட்ரெயினை நிச்சயமாக நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த ட்ரெயின் கடப்பா வழியாக செல்கிறது. ஸ்ரீரடி போகணுன்னாலும் இணைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. புனே போயிட்டு புனேவிலிருந்து லோனாவாலா அப்படிங்கிற அழகான மலைப்பகுதியை பகல் நேரத்தில், மாலை நேரத்தில் அதுவும் கடக்கக்கூடிய ட்ரெயின். மழை காலத்தில் இந்த ட்ரெயினில் போனோம் அப்படின்னா அற்புதமான காட்சிகள் நிச்சயமாக நமக்காக காத்திருக்கிறது. ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் காலையில் 6:15 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் மாலை 6:50 மணிக்கு மும்பையில் இருக்கக்கூடிய லோகமானிய திலக் டெர்மினல்ஸ் வரைக்கும் செல்கிறது. நாகர்கோவிலிருந்து மும்பைக்கு வாரம் 2 முறை இயங்கக்கூடிய இந்த ரயிலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதை தவிர்த்து நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய எல்லா ரயில்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு ரயிலை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாகர்கோவில் லோகமானிய திலக் ரயிலை பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய வேறு ஒரு ரயிலின் முழு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.